இவர் தான் வந்து மாவட்ட செயலாளர். இவர் வந்து செய்யாரு, சொந்த ஊரு செய்யாரு. ஏய் தள்ளாத என்ன, ஏன் 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 என்ன தள்ளுற? இவருடைய ஊர் வந்து செய்யாரு. சொல்லுப்பா, ஏன்பா எனக்கு சொல்லு. ஆபீஸ் இருப்பா, ஏன்பா எனக்கு சொல்லு. நான் ஆபீஸ்க்கு வந்துட்டேன், ஆபீஸ்க்கு வந்துட்டேன் நான். சொல்லு எனக்கு சொல்லு, சொல்லு நீ எனக்கு சொல்லிட்டு போய். ஏன் எனக்கு சொல்ல? இவர் தான் வந்து மாவட்ட செயலாளர். இவர் வந்து செய்யாரு, சொந்த ஊரு செய்யாரு. ஏய் தள்ளாத என்ன, ஏன் 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 என்ன தள்ளுற? ஏன் தள்ளுற என்ன? நான் வந்து உரிமை கேட்க வந்துக்கிறேன். சொல்லு, நான் வந்துட்டேன், ஆபீஸ்க்கு வந்துட்டேன். நீ நீ வந்து நீ வந்து என்ன பார்த்தா டோர் மூடுற, நீ என்ன பார்த்தா டோர் மூடுற, எல்லாரும் வச்சு மிரட்டுற, பசங்க வச்சு மிரட்டுற. இரு சொல்லிட்டு இரு, சொல்லுங்க. இல்ல சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டோம். எனக்கு ஏன் சொல்ல? அஜய் விடாஜய், எனக்கு ஏன் சொல்ல? நான் வந்து 13 வருஷமா எதனா ஒரு பதில் வருதா பாரு, எதனா ஒரு பதில் வருது கேட்ட நான் வரு தலைமை ஆனந்த் சார் சொல்லிட்டாரு. அஜய் அஜய் விடாஜய், ஏன் என்ன பிடிக்கிறீங்க? முடியாண்ணா இல்ல சொல்லிட்டோம். ஏங்க 13 வருஷமா நீ என்ன பாத்துக்கிறியா இல்லையா? இவன் யாரு? செய்யாருப்பா இவர் வந்து ஆனந்த் சார் போட்டாரு. இவர் வந்து ஆனந்த் சார் விசுவாசி. ஆனந்த் சார் என்ன சொல்றாரோ அவரு இவரு பதிவு. இவருக்கு இங்கெல்லாம் வந்து வயசுகளுக்கெல்லாம் பதிவே இல்ல. ஆரணி தொகுதியில, ஆரணி மாவட்டத்துல வயசுகளுக்கு பதிவு இல்ல. ஆரணி மாவட்டத்துல வயசுகளுக்கு பதிவு இல்ல. ஆரணி மாவட்டத்துல ஜாதி அடிப்படையில் நான் வந்து அம்பேத்கர் நகர்ல பிறந்துட்டேன். பரவாயில்லப்பா. நம்ம கட்சா எனக்கு சொல்ல, எனக்கு சொல்ல இல்லப்பா, நம்ம கட்சி இல்ல. ஏன் எனக்கு சொல்ல? என்னைக்கே சொல்ல இவங்க என்னன்றாங்க, நம்ம கட்சின்றாங்க. ஏன் எனக்கு சொல்ல? நான் உறுப்பினர் 13 வருஷமா மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன். 13 வருஷமா வயசு இருக்கிற மக்கள் இயக்கத்துல. போன வருஷம் 50வது பிறந்த நாளுக்கு ஆரணி நகர் இளைஞரணி சார்பா கையாறுல இருந்து போஸ்டிங் போட்டு என்ன இல்லைன்றாங்க. இத்தனை கேட்டா என்ன இல்லைன்றாங்க. மக்கள் இயக்கத்துல வயசவங்களுக்கு பதிவே இல்லையாடா? யார் வச்சது மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பதிவே இல்லையாடா? கொடியா என்ன வந்து மாவட்ட செயலாளர் வந்து தள்ளி விடுறான். நான் வந்து எனக்கு சொல்லப்பா, நான் வந்து 13 வருஷமா இருக்கிறேன்னு சொன்னேன். என்னை வந்து மாவட்ட செயலாளர் வந்து தள்ளி விடுறான். ஏன் என்னை தள்ளி விடுற? நீ எதுக்கு என்ன தள்ளி விடுற? நான் வந்து 13 வருஷமா மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன், கட்சியில உறுப்பினர் ஆகிறேன். என்னை எப்படி நீ தள்ளி விடுற? உன்னை விலகம் கேட்டா நீ எனக்கு விலகம் சொல்லணும். இன்னைக்கு வந்து தலைவருக்கு பிறந்த நாள், 51வது வருஷம் பிறந்த நாள் வந்து கொண்டாடுற தலைவர் விஜய் அவர்கள். நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி 13 வருஷமா மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு வந்து பிறந்த நாள் முன்னிட்டு, தலைவர் பிறந்த நாள் முன்னிட்டு அங்கே நம்ம ஆரணியில் அண்ணா சாலை விட்டு ஒரு விழா பண்ணுறாங்க. அதாவது மாவட்ட செயலாளர் அவரை வச்சு ஒரு விழா பண்ணுறாங்க. செய்யார் அவருக்கு மெயினாக சொல்லணும் உங்களுக்கு, அவரு செய்யார். அவருக்கு வந்து ஆரணி மாவட்டம் போட்டிருக்காங்க, அவர் பண்ணுறாங்க. எனக்கு மட்டும் சொல்லலை. நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறேன். எனக்கு மட்டும் சொல்றது இல்லை, இதுன்னு இல்லை. எந்த வித நிகழ்ச்சி நடந்தாலும் சொல்ல மாட்டேன். கட்சியில இல்லைன்ற அதான் ஏன் இல்லை? இப்போ நான் கேட்குறேன், நான் வந்து அதுதான் கேட்டேன். ஏன்ப்பா நான் வந்து உறுப்பினர் ஆகிறேன், எனக்கு ஏன் சொல்லன்ட்டு நான் கேட்குறேன். அவர் வந்து பதிலே சொல்ல மாட்டாரு. அதாவது உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் ரிப்போர்ட்டர் பேர் கேட்டா அவர் வந்து கட்சியில் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்றாரு. இது மாதிரி 1 கோடி பேர் இது மாதிரி அட்டை வச்சிருக்காங்க. ஆனா இவர் வந்து கட்சிக்கு முரணா செயல்பட்டதுனால ஒரு கட்சியில் இல்லைன்ற மாதிரி இப்பதான் சொன்னாங்க. அட்டை வந்து முந்தினேத்து போட்டிருக்கலாம் அட்டை. நான் தான் 13 வருஷமா மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன் சார். நான் 13 வருஷமா மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன். அதுக்கான ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. 2 வருஷமா கட்சியில் இருக்கிறேன். இதே வந்து போன வருஷம் 50வது வருஷம் பிறந்த நாள் பண்ணும்போது நாங்கள் இளைஞரணி சார்பாக செய்யறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணும்போது இங்கே வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து எல்லாம் வந்து இது ட்ரிங்க்ஸ் பண்ணி செத்துட்டாங்க. தலைமையிலேருந்து அறிக்கை வருது, யாரோ பிறந்த நாள் பண்ணுவேன். நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இளைஞரணி சார்பாக 50,000 ரூபாய் எடுத்து போய் டொனேஷன் கொடுத்துமே. அப்போ நான் தெரியலையா?
நாங்கள் இளைஞரணி சார்பாக 50,000 ரூபாய் நாங்கள் எல்லாம் வசூல் பண்ணி எத்தனை கள்ளக்குறிச்சியில் வந்து இது டொனேஷன் கொடுக்குறோம். அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. கட்சி முரண்பாடுனால கட்சியில் நாங்கள் நீக்கிட்டோம், எங்கள் கட்சி அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு கட்சி முரண்பாடுனா என்ன? நீங்க இந்த மாதிரி பண்ற தப்பு நான் கேட்கறதுனால இது வந்து கட்சி முரண்பாடா? லீகலா நான் போயிட்டு சொல்றேன்ல சார், தலைமையில நான் போறேன்ல, என்னை கூப்பிட்டு உட்காந்து பேசணும் சார். ஒன்றும் இல்லை சார், பைலா என்ன சார், இந்த மாதிரி பிரச்சனை போது தலைமை எனக்கு நோட்டீஸ் அனுப்பணும். பைலா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது ஆரணியில், நீங்கள் வாங்கன்னு என்னை கூப்பிடணும். தலைவர் செயலாளர், சரி விடுங்க, தலைவர் விடுங்க, யார் செயலாளர், பொதுச் செயலாளர், துணை செயலாளர் எல்லாரும் உட்கார வச்சு என்னை கேட்கணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆரணியில், ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நான் அதுக்கு விளக்கம் தரணும். நான் தான் போனால் நீங்கள் வந்து கேட்டு மூடிடுறீங்களே தலைமையில். சரி இங்கே போய் நம்ம சரி இங்கே போய் சொல்லலாம், மாவட்ட ஆஃபீஸ்க்குன்னு போனால் கேட்டு மூடிடுறீங்களே, உள்ளே உட்காந்து ஆளை வச்சு இல்லைன்னு சொல்லி அனுப்புறீங்களே. அனுமதி கொடுக்க மாட்டாங்க சார். அங்கே போனால் மூடிடுறாங்க சார். ஹரிஷ்னோன்னு சார், ஹரிஷ் யாருன்னு பக்காவாக தெரியும் ஆனந்த் சார். ஏன்னா அவர் நான் டிசைனர், நான் வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தேன். என்னுடைய ஊரில் கேஜிஎஃப்ல அவர்கிட்ட போய் 40 மன்றம் ஓப்பன் பண்ண கர்நாடகாவில், அதனுடைய ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. அப்போல்லாம் உங்களுக்கு ஹரிஷ் தெரியா? இப்பயே ஹரிஷ் தெரியல. நான் சார் நான் வந்து ஆர்டிஸ்ட், என்னை யாரையும் வரையாதுன்றோம். எப்படி இதுவா சொல்கிறார் தலைவர்? அப்படி சொல்லியே ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தாலும் தான் தலைவர் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அதே மாதிரி அண்ணாமலைக்கு பிறந்தாலும் தான் தலைவர் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. நான் ஆர்டிஸ்ட்டு, நான் வரைகிறேன், நான் அதை வரைஞ்சி போடுறேன் சோஷியல் மீடியாவில். என்னை வந்து 10 பேர் பாராட்டுறாங்க, எனக்கு அது பெருமை. அது வேறு, கட்சி வேறு. கட்சியில் பிறந்த நாளுக்கு வந்து தலைவருக்கு நான் பேனர் அடிக்கிறேன், போஸ்டர் அடிக்கிறேன், அன்னதானம் பண்ணுறேன். போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் யாரும் பண்ணல சார். புரியல, அடுத்த கட்ட நடவடிக்கை சார். எனக்கு என்னையா இல்லைன்றீங்க. அதே மாதிரி உங்களை மறுபடியும் புறக்கணிச்சா நீங்க என்ன பண்ண போறீங்க? இதே தான் சார் பண்ணுவேன். ஏன்னா என்னையா இல்லைன்றீங்க சார். இப்போ நீங்க இல்லைனாக்கா அதுக்கு ஒரு ரீசன் இல்லை சார். நீ வந்து தலைவர் பேர் வச்சு ஏமாத்திட்டப்பா, இத்தனை லட்சம் ஏமாத்திட்ட சார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட செயலாளர் அஜித் பேனருக்கு வந்து பேனர் வச்சு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறார் சார். அவருக்கு வந்து மாவட்ட செயலாளர் போஸ்டிங்க சார். ப்ரூஃப் இருக்கு சார், தரேன். அவர் பண்ண தப்பா நான் பண்ணிட்டேன். எப்படி நீங்க இதோ உங்க போன மாசம் அக்கா உங்களுடைய அக்கா வீட்டுக்காரு டெத் ஆயிட்டாரு, ரங்கசாமி வந்தாரு சாவுக்கு, அதில் தப்புக்குது. அதுக்கு நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுக்கணுமா? உங்க காலில் விழணுமா? நான் ஏன் சார் ஆனந்த் சார் காலில் விழணும்? ஏன் விழணும்? விழுறேன் ஒரு மரியாதை நிமித்தமா. எனக்கு பிறந்தனாலா எனக்கு பிறந்தனால என்ன நீ வந்து தெரியும் விழுறேன். அதுக்காக உங்ககிட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து வரைஞ்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் உங்ககிட்ட? நீங்கள் குலசாமி, நீங்கள் தெய்வம், நீங்கள் இதுன்னு நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? நீங்கள் எனக்கு தெய்வம். அவரு என் தொழில் நான் பண்ணுறேன். எனக்கு வந்து தலைவர் விஜய், அவர் தான் எனக்கு தலைவர். விஜய் எனக்கு தலைவர். அவரை விரும்பி அவருடைய படத்தை பார்த்து நான் வந்து மக்கள் இடத்துல ஜாயின் பண்ணி வந்தேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் வந்து குழந்தையிலேருந்து ரசிகர், இன்னைக்கு வந்து கச்சாரு குச்சாரு வந்துட்டோம். ஏன் நீங்கள் மக்கள் இயக்கத்துக்கு வருது தானே, ஏன் வரல? நீங்கள் வந்துக்கிறதுக்கு காரணம் ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம், கவுன்சிலர் ஆயிடலாம். ஏன்னா நான் வாங்க, எதுக்கு வேணாலும் வாங்க கட்சிக்கு. உங்களை வந்து யாரையும் வானான்னு சொல்ல, இருக்கிறவங்களையா இல்லைன்ற, எதுக்கு இல்லைன்ற? நீ ஆர்னில செய்யற, நீ வந்து செய்யாரு, நான் வந்து செய்யாறுல உங்கள்கிட்ட சொல்லாம பண்ணா நீ பண்ணுவியா? கட்சியிலனா செய்யாறு ஆரணி தொகுதி சேர்ந்துதான் மாவட்டம் இல்லையே, எல்லா கட்சி அடிப்படையும் இல்ல சார். ஆரணி போலூர் தான் மாவட்டம், செய்யாறு வந்த வச்சு ஒரு மாவட்டம். நபர் வந்து மாவட்டத்தில் தகுதியான நபர் ஒருத்தர் கூட இல்லைங்களா? ஏன் இல்லை, இருக்கிறாங்க. ஆனா இவரு யாரு விசுவாசம், அவங்களுக்கு தான் போஸ்ட். ஒண்ணு பணம் சார், ஒண்ணு ஆனந்த் சார் விசுவாசி சார். இதெல்லாம் சார் ஏன் சார் தலைமை தான் வாங்க பணம், தலைமை தானே பணம் வாங்குது. சரி, எந்த நீங்க அடிப்படையில் வந்து இவருக்கு மாவட்ட செலவு போட்டீங்க சத்யாவை ஆர்னில? அவரு செய்யாறு வந்தவாசி தானே ஒரு மாவட்டம். ஏன் ஆர்னில ஏன் போட்டீங்க? அப்போ வந்து ஆர்னில யாரும் இல்லையா மக்கள் இடத்துல உழைக்கலையா? முருகன் பூக்கடை முருகன் 25 வருஷம், சத்யராஜ் ஒன்றிய தலைவர் வந்தார் அவர் மக்கள் இயக்கத்தில் 25 வருஷம், நான் வந்து 13 வருஷம். அவங்களுக்கு பின்னாடி தான் நான் ஏஜில் பெரியன்னு வந்தால் கூட ஒரு சீனியாரிட்டிக்கு மக்கள் இடத்துல வயிச்சவங்களுக்கு, அந்த மாதிரி வயிச்சவங்களுக்கு பார்த்து கொடுங்க. சரி கொடுக்கலையா விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு உறுப்பினராக இருக்கிறேன்ல, ஏன் சொல்ல மாட்டேற? என்ன விஷயம்? என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அவங்ககிட்ட பேசாது, இவங்ககிட்ட பேசாது. அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி சத்தியம் அவங்ககிட்ட பேச வேணான்றேன். ஏன் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஒருத்த காசு வாங்கிக்கிறான், ஏன் அவங்ககிட்ட பேசிடுக்கிற நீ? இல்லைப்பா நான் அவர்கிட்ட காசு வாங்கிக்கிறேன், அதை நான் குத்துறேன். எப்படி இது?